இந்தியா பாகிஸ்தான் மோதலால் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட ஐபிஎல் தொடர் இன்று மீண்டும் தொடங்குகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக கருத்தில் கொண்டு சுமார் ஒரு வார காலத்திற்கு ஐபிஎல் தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய அட்டவணையின்படி எஞ்சிய ஐபிஎல் போட்டிகள் இன்று மீண்டும் தொடங்குகின்றன. இதன்படி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாகும் 58வது லீக் போட்டியில் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா அணிகள் மோத உள்ளன. இன்று வெற்றி பெற்றால் முதல் அணியாக பெங்களூரு பிளே ஆஃப் சுற்றுக்குள் கால் பதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தாரின் தோஹா நகரில் நடந்த டைமண்ட் லீக் தடகள போட்டியில் இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா 90 மீட்டர் தூரம் தாண்டி ஈட்டி எறிந்து சாதனை படைத்தார். தனது 3வது முயற்சியில் 90.23 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து நீரஜ் சோப்ரா தனது முந்தைய சாதனையை முறியடித்ததுடன் சர்வதேச அளவில் 90 மீட்டரை தாண்டி ஈட்டி எறிந்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். எனினும் இந்த போட்டியில் ஜெர்மனி வீரர் ஜூலியன் வெபர் தனது கடைசி முயற்சியில் 91.06 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்தார். 90.23 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்த நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை வசப்படுத்தினார். ருமேனியாவில் நடைபெற்ற சூப்பர் பெட் கிளாசிக் சர்வதேச செஸ் தொடரில் தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். 9 சுற்றுகளின் முடிவில் தமிழக வீரர் பிரக்ஞானந்தா, பிரான்ஸ் வீரர்கள் லாக்ரேவ் மற்றும் அலிரேசா ஆகிய மூவரும் தலா 5.5 புள்ளிகள் பெற்று சமநிலை வகித்தனர். இதனால் வெற்றியாளரை தீர்மானிக்க டை பிரேக்கர் சுற்று நடத்தப்பட்டது. இதில் முதல் 2 போட்டிகள் டிரா ஆக 3வது போட்டியில் பிரக்ஞானந்தா த்ரில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.